நம சிவாய. சக்தி வாய்ந்த சக்தி பீடங்கள் வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது 19வது சக்தி பீடம். சக்தி பீடங்கள்லயே மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி பீடமா விளங்குறது இந்த காமாகியா தேவி சக்தி பீடம். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் நீலாச்சல் மலையின் மீது அமைந்துள்ளது காமாகியா தேவி ஆலயம். 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றான இந்த புனித தலம் தேவியின் யோனி பாகம் விழுந்த இடம். இங்கு தேவி காளி, சித்தகுப்சிகா மற்றும் மகா திரிபுர சுந்தரி அப்படின்ற பெயரால வணங்கப்படுறாங்க. காமாகியா அப்படின்னா ஆசைகளை நிறைவேற்றும் தெய்வம் அப்படின்னு பொருள். இந்த புனித இடம் தாந்திரிக வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான மையமாக விளங்குது. இங்கு கருவறையில் தேவியின் சிலை வடிவம் கிடையாது. அதற்கு பதிலாக பாறையில் செதுக்கப்பட்ட யோனி வடிவமே தேவியாக அனைவரும் வணங்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இந்த கோவில்ல தேவியின் மாதவிடாய் காலத்தை குறிக்கும் அம்பு பாட்சி திருவிழா நடைபெறுது. இந்த 3 நாட்களுக்கு நடை மூடப்பட்டு 4ஆம் நாள் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க. இந்த 3 நாட்களும் கருவறையில ஒரு பெரிய வெள்ளை துணி வச்சுட்டு கதவை அடைச்சிருவாங்க, அதாவது நடை சாத்திடுவாங்க. 3 நாட்களுக்கு பிறகு நடை திறந்து பார்க்கும் பொழுது அந்த வெள்ளை துணி சிவப்பு நிறத்துல மாறி இருக்கும். இதை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குறாங்க. கணவன் மனைவி இடையில ரொம்பவுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி சண்டை சச்சரவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அரசு பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தீய சக்திகளின் பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க காமாகியா தேவிய மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடம் தெரியாமல் நீங்கிரும். உங்க அனைவருக்கும் காமாகியா தேவியின் அருளும் ஆசியும் நிறைந்து கிடைக்கணும்னு நானும் காமாகியா தேவியை வேண்டுகிறேன். நம சிவாய.